மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா? ஸ்மார்ட் கார்டு. அதில வந்துட்டு புதுசா உறுப்பினர் சேர்க்கை, உறுப்பினர் வந்துட்டு இப்ப இறந்திருப்பாங்க. அந்த பேர் நீக்கம் பண்றதுக்குலாம் நம்ம இ-சேவை மையம்லாம் போலாம்ல. அந்த மாரி போகாம எப்படி நம்ம ஈஸியா பண்றோன்றத இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல உங்களுடைய மொபைல்ல எப்படி பண்றதுன்றத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு உங்க மொபைல்ல Google Chrome இருக்கு இல்லையா? அத ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பார்ல டிஎன்பிடிஎஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. நான் இங்க குடுக்குறேன் பாருங்க. அத பார்த்து அப்படியே டைப் பண்ணீங்கன்னா, சர்ச் குடுத்ததுக்கப்புறம் முதல்ல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட்டு வெப்சைட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உள்ள போயிடும். உங்களுக்கு நீங்க சிஸ்டம்ல பண்ற மாரி வேணும்னா, அந்த டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது குடுத்து பண்ணலாம். இல்லன்னா நீங்க மொபைல்ல பண்ற மாரியே நீங்க நார்மலா இந்த மாரி பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் சைட் குடுத்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதில இருக்கிற எல்லா மெனுவும் காட்டும். நான் இப்ப அப்படியே செட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு, இதில நீங்க அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில எல்லாமே இருக்கும். அதாவது இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமான எல்லா இதுவும் நீங்க இதிலேயே பண்ணிக்கலாம். இ-சேவை மையம்ல என்ன பண்ணுவாங்களோ, அதெல்லாம் இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ, இதில நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம், உறுப்பினர சேர்க்கிறத பத்தி. ஸோ, இதில மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில உறுப்பினரை சேர்க்கன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. இதில தான் நம்ம இப்போ விண்ணப்பம் வந்துட்டு நம்ம பதிவு பண்ண போறோம். இதில நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். அதாவது பேர் வந்துட்டு முகவரி மாற்றம் செய்றதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு, உறுப்பினர் சேர்க்கைய கிளிக் பண்ணி உள்ள போயிடுறேன். போனதுக்கப்புறம் என்னுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும். உங்க ஆதார் கார்டு, இந்த இது ரேஷன் கார்டு எல்லாமே ஒரே நம்பரா வச்சுக்கிற மாரி பாருங்க. குடுத்துட்டு உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர நீங்க அதில டைப் பண்ணிட்டு, கீழ வந்துட்டு ஒரு 6 டிஜிட் கேப்ச்சா கோடு கேட்கும். அத நீங்க கிளிக் பண்ணணும். அத நீங்க டைப் பண்ணதுக்கப்புறம், நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா மொபைல் நம்பர், அதுக்கு தான் ஓடிபி போகும். அத நீங்க கையிலேயே வச்சுக்கங்க. அந்த ஓடிபிய போட்டுட்டு, பதிவு செய்ன்னு குடுத்தீங்கன்னா, அடுத்த பேஜ் இந்த மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த படிவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல ஃபார்ம் ஃபில் பண்ண மாரியே தான் இருக்கும். இதில நீங்க முன்னாடி இந்த கார்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த பேர்லாம் நீக்கப்பட்டிருக்குன்றத நீங்க அதிலேயே லிஸ்ட் காட்டும். அத பார்த்துக்கலாம். இப்போ இந்த நேம்ன்னு இருக்கிறதுல நம்ம உங்களுடைய பேர நீங்க பதிவு பண்ணிட்டு, பாலினம்ல ஆணா, பெண்ணா, திருநங்கையா ஏதோ அத நீங்க உங்களுக்கு என்ன ஏதோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு, பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் குடுத்து, அதையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உறவு முறை, அதாவது உங்களுக்கு அவங்க என்ன முறை வேணும்? குழந்தையா? இல்லன்னா தந்தையா? யார் பேர இணைக்கணுமோ அந்த உறவின் முறை குடுத்துட்டு, மாற்றுத்திறனாளினா ஆம்ன்னு குடுத்து நீங்க அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க. அதாவது பிளைண்டா? இல்லன்னா வந்து ஹேண்டிகேப்டா? என்ன ரிலேட்டடோ அத டைப் பண்ணிட்டு, மற்ற ஆவணங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில குழந்தையா இருந்தா ஆதார் கார்டு இருக்காது. ஸோ, பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாரி எதனா சப்மிட் பண்ணிக்கலாம். அது 1 எம்பிக்குள்ள இருக்கிற மாரி இருக்கும். அது கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்மளே. ஸோ, பண்ணிட்டு ஆதார் கார்டு இருந்ததுன்னா, அதோடைய நகல வந்துட்டு, அதாவது அதோடைய ப்ரூஃப் எதனா ஆதார் இருக்கும்ல, அத குடுத்துட்டு, ஆதார் எண் 5 வயசுக்கு மேல இருந்தா, ஆதார் எண் இருந்தா நீங்க குடுங்க. இல்லன்னா அது ஆப்ஷனல் தான். அத அப்படியே விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு இருக்காதுன்றனால விட்டுருங்க. முடிச்சுட்டு அந்த உறுதிப்படுத்துதல்னு கீழ ஒரு ஃபார்ம் இருக்கும். ஃபார்ம் மீன்ஸ் அந்த மாரி டைப் பண்ணியிருப்பாங்க. அத டிக் பண்ணிட்டு பதிவு செய்யன்றத குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆச்சா? ரிஜெக்ட் ஆச்சான்றத பார்க்கறதுக்கு. அதே மாரி அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, கீழ அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அத நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரு. அத சேவ் பண்ணி வச்சுக்கங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர இதில நீங்க போடணும். அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி முடிச்சோனே அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அத சேவ் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னா, அத இதுல நீங்க போட்டுட்டு பதிவு செய்யன்றத குடுத்தீங்கன்னா, அது என்ன நிலவரத்தில இருக்கு? வந்துருமா? இல்ல ரிஜெக்ட் ஆயிருக்கான்றத தெளிவா காட்டும். சரி, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓகே ஆடட் ஆயிடுச்சுன்றது வந்துருச்சு. எனக்கு சேர்க்கப்பட்டதுன்னு வந்துருச்சு, மெசேஜ்ன்னு வந்துச்சுன்னா, எனக்கு இத நான் வந்துட்டு மறுபடியும் புது கார்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாரி அதே வெப்சைட்குள்ள போயிட்டு, கீழ வந்தீங்கன்னா, இதுக்கு நகல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு காட்டும். அதாவது நகல் மின்னணு குடும்ப அட்டைன்றது ஒண்ணு காட்டும். அதில அதையும் நீங்க விண்ணப்பிக்கம் பண்ணணும். அந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கின்றத குடுத்துட்டு, அதே மாரி உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் குடுத்துட்டு, கேப்ச்சா குறியீடு போட்டீங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். அத குடுத்துட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இத பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.